அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். இஸ்ரவேலர் என்னை நம்ப மாட்டார்கள் ஆண்டவரே, என்னை நம்ப மாட்டார்கள். உண்மையிலே என்னன்னா, அவர்கள் நம்ப மாட்டார் என்பதை விட மோசே தான் நம்ப மாட்டாருங்க ஆண்டவரே. அதுதாங்க இங்க, அவர்கள் நம்ப மாட்டார்ல, இவர் நம்பல ஆண்டவர். ஆகவே தான் இவ்வளவு வாக்குவாதம் பண்ற. தேவை என்னன்னா, ஆண்டவர் விசுவாசித்து நீ ஆயத்தமா, ஆண்டவர் தான் கேட்கிறார். அழைப்பு காரணம் என்ன? மோசே அவங்க நம்புறாங்க, நம்பல. ரெண்டாவது, நீ ஆயத்தமா இருக்கிறாயா? நீ ஆயத்தமா இருந்தால் உன்னை நான் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறேன். அதுதான் முக்கியம். இது கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் தான் சொல்றார். ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்பினால் நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஆயத்தமா இருக்கிறவர்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்றெல்லாம் அர்ப்பணித்தவர்களை கொண்டு தான் காரியங்களை செய்திருக்கு. இதே ஏசாயா பாருங்க நீங்க, அதே இந்த 6ஆம் அதிகாரத்துல, இதோ நான் போகிறேன்னு புறப்பட்டு போனார் பாரு. அவரை கொண்டு தான் பெரிய காரியம் கர்த்தர் செய்தார். ஆக தேவை சாக்கு போக்கு சொல்றதல்ல, அவிசுவாசம் அல்ல, நாம் ஆயத்தமா என்பதுதான். சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே என்னை நம்ப மாட்டார்கள். இப்படி சொல்லும்போது தான் ஆண்டவர் நீங்க 4ஆம் அதிகாரத்தை வாசிப்பார், 2-9 3 அடையாளத்தை கொடுக்கிறாரு. தனது பக்தனை திடப்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்கு, அழைத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்தார். எத்தனை அருமையான ஆண்டவர் நம்ம ஆண்டவர். 3 அடையாளத்தை சொல்றார். கோலை போட்டு சர்ப்பமாக்கினார், அப்புறம் கையை மடியிலே போட்டு குஷ்டரோகமாக்கி மறு சொஸ்தமாக்கினார். அப்புறம் சொல்றாரு, தண்ணீரை இரத்தமாய் மாற்றுகிற அந்த கோலை கொடுத்து அனுப்புறார். இன்னெல்லாம் செய்யறாரு பாருங்க. எதுக்கு? தனது பக்தனை நம்ப வைப்பதற்கு. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் நல்லவர். அவர் விசுவாசித்து அவரை சார்ந்து கொண்டு உங்கள் பலகீனத்தை அவர் கர்த்தர் அர்ப்பணித்து பலிபீடத்தில் வைத்து நீங்கள் ஆயத்தமா இருங்க, புறப்படுங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.